அம்மா இங்க இருந்து நீயும் வந்து பண்ண முடிச்சுட்டு புதுசா ஏதோ ஒரு விஷயம் சொல்லலாம் போறதில்ல. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். பட் உங்க எல்லாருக்கும் ஞாபகப்படுத்துறேன். இப்படி வணக்கம் அன்புடன் பிரியா. திஸ் இஸ் ஒன் ஆஃப் அன்பிளான்டு வீடியோ. மோஸ்ட்லி ஒரு வீடியோ கொஞ்சமாவது பிளான் பண்ணியிருப்பேன். பட் இது நார்மலா எனக்காக பண்ற ஒரு விஷயத்த வை நாட் நம்ம இதை ரெக்கார்ட் பண்ணி ஷேர் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சேன். ஸோ 4th டே when I'm doing இந்த ரெக்கார்ட் பண்ணுறேன். பிகாஸ் நிறைய பேர் நிறைய விஷயம் நல்லது சாப்பிட்ணுன்னு சொல்லி ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் நிறையா குட் ஹேபிட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க ஃபுட்டில் இன்டேக்கில். நானும் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஆனால் உங்களுக்கு இதெல்லாம் ஒர்க் ஆகாத மாதிரி இருக்குது. நான் நல்லா தான் சாப்பிட்றேன் பட் ஸ்டில் எனக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா திஸ் இஸ் த ரீசன். ஸோ அதனால தான் ஐ வாண்ட் டு ஷேர் திஸ் வித் யூ பீப்புள். இங்கிலீஷ் மெடிசனை விட்டுடுங்க. சித்தா ஆயுர்வேதாவில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் உங்கள் உடம்புக்காக உங்களோட ஸ்கின்னுக்காக ஹேருக்காக ஒரு ட்ரீட்மெண்ட் ஒரு நல்லா இருக்கணும் ஒரு ஆர்கான் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபுட்டு இல்லை டேப்லெட் சாப்பிட்றீங்கன்னா அதுக்கு முன்னாடி உங்கள் உடம்புல நச்சுத்தன்மை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. வை? பிகாஸ் நச்சு இருக்கும்போது பேட் பாக்டீரியாஸ் நிறைய இருக்கும். பேட் பாக்டீரியாஸ் அழிக்காமல் நம்ம வந்து மெடிசனோ நல்ல ஃபுட்டோ சாப்பிட்டா நம்ம உடம்புக்குள்ள சத்துக்கள் எதுவுமே போகாது. சின்ன பசங்க சாப்பிடாம இருந்தா அவங்க என்ன ப்ராப்ளம் சரி பண்ணிட்டு அப்புறம் சாப்பாடு கொடுப்பாங்க. ஸோ அதே ப்ராசஸ் தான். ஸோ அதுக்காக நான் வந்து யூஸ்வலாகவே கான்ஷியஸாகவே என்ன பண்ணுவேன்னா April 14th to May 14th அந்த காலம் மாறுற டைம் இருக்கும்ல அந்த டைமில் என்ன பண்ணுவேன்னா ஒரு இம்யூன் பூஸ்டர் எடுத்துப்பேன். அது வேற எதுவும் இல்லை, வேப்ப பவுடர் இல்லைன்னா வேப்ப இலை வேப்பச்சாறு நீம் பவுடர் இதுதான். ஸோ இது வந்து இந்த வாட்டி பண்ணும்போது உங்களுக்கு ஷேர் பண்ணலாம். ரொம்ப கசக்கும் துவர்ப்பாகவும் இருக்கும். அதனால நிறைய பேர் சாப்பிடாம விட்டுருப்போம். பட் இதோட பெனிஃபிட்ஸ் அவ்வளோ இருக்குது. டெய்லி வெறும் வயிற்றுல எம்டி ஸ்டொமக்கில் ப்ரஷ் பண்ணிவிட்டு தண்ணி குடிச்சிட்டு இதை சாப்பிட்டுட்டு ஒரு லீஃப் சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா 2 to 3 tablespoon ஆஃப் இதோட சாறு குடிக்கலாம். ஓகேவா? இது நிறைய பேர் சாப்பிடவும் கூடாது. லைக் பேபி பிளான் பண்ணுறவங்க, ஆட்டோ இம்யூன் டிசீஸ் இருக்கிறவங்க, ஆர்த்ரைட்டிஸ் இருக்கிறவங்க டிஸ்க்ளைமரில் செக் பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ பேசிக்லி நான் எதுக்கு இது பண்ணுறேன்னா இப்படி இருந்தேன்னா இப்படி ஆயிட்டேன். அதாவது வெயிட் வைஸ்ன்னு சொல்ல முடியாது. வந்து கொஞ்சம் ஒர்க்குன்னு இருக்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா நான் ஆயிலி ஃபுட் சாப்பிட மாட்டேன், அன்ஹெல்தி ஜங்க்ஸ் எல்லாம் சாப்பிடாம இருந்தாலும் கார்ப்ஸ் நிறைய சாப்பிட்டுட்டேன். ரைஸை நிறைய சாப்பிட்டு என்ன ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் வெயிட் போட்டுருச்சு. வெயிட் போடுறதுனால தப்பு இல்லை. பட் தென் எனக்கு பிரெயின் ஃபாக் மாதிரி இருக்குது, கொஞ்சம் மறக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். இன்னொன்று சம்மர் வரும்போது நிறைய லிக்விட் ஃபுட் சாப்பிடுவேன். பட் அதெல்லாம் எனக்கு ப்ராப்பராக நியூட்ரிஷியஸாக உள்ள உடம்புக்குள்ளே போகணும்னா ஃபஸ்ட்டு நான் நல்லா ஒரு குட் கண்டிஷனில் இருக்கணும் என் பாடி. அப்போ தான் அதை அப்சர்வ் பண்ணும். ஸோ அதனால நம்ம வந்து இந்த நீம் ஜூஸை வந்து கண்டினியூஸாக ஒரு 10 days குடிக்கலாம். 1 to 2 ஸ்பூன்ஸ் குடிக்கலாம்னு நினச்சி ஆரம்பிச்சது தான். 3 days குளிச்சிட்டேன். 3rd day தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு வை நாட் நம்ம ஷேர் பண்ணலாமே அப்படின்னு. கண்டிப்பாக இது எல்லாருக்குமே தெரியும். பட் இது எவ்வளோ எஃபெக்டிவ்ன்றது டெய்லி நான் குடிக்கும்போது அதோட ஃபுல் விஷயத்தையும் ஷேர் பண்ணுறேன். மேபி உங்கள் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினச்சி தான். நோய் எதிர்ப்பு சக்திக்காக இதை நம்ம சாப்பிட்றோம் இல்லையா? அவங்க எல்லாருக்குமே தெரியும். தெரியாத ஒரு விஷயம் WBC பிளட் செல்ஸ் ஒயிட் பிளட் செல்ஸ் கவுண்ட்டை வந்து இது இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் இதை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் இன்னும் டீட்டெயில்டாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். ஓகே. ஸோ இன்றைக்கி மார்னிங் இந்த 2 வேப்ப இலையை சாப்பிட போகிறேன். ஆக்சுவலி இதில் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குன்னுவாங்க. அது அந்த காம்பவுண்ட் பேர் என்னென்னா நிம்டின் இன் அப்படின்ற இந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இதெல்லாம் ரொம்ப ரேர். இது வந்து குட்டி பசங்க எல்லாருமே சாப்பிட்லாம். அந்த பூச்சி கொல்லி அதுக்கெல்லாம் கூட ரொம்ப கொடுமையாக தான் இருக்கும். லெட்ஸ் டூ திஸ். வா நீயும் வந்து பண்ணு. வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து சாப்பிடு. நான் கண்டினியூஸாக ஆல்மோஸ்ட் 7 days சாப்பிட்டுட்ருக்கேன். என் பசங்க நாட் ரெடி. பட் ஒரே ஒரு டிப் நான் சொல்லுவேன். என்னென்னா கண்டிப்பாக கசப்பாக இருக்கும். கசப்பு தன்மை கம்மியாக இருக்கணும்னா ஃப்ரெஷ்ஷாக வந்த லீஃபில் இந்த முன்னாடி இருக்கும்ல பேபி லீவ்ஸ் அதை எடுத்து சாப்பிடுங்க. இப்போ தான் அது வந்து கசப்பு தன்மை இருக்காது. இப்போ நான் சாப்பிட்ருக்கேன், ரொம்ப கசப்பாகவே இல்லை. என் பொண்ணு துப்பிட்டா. இது வந்து மெடிசன் மாதிரி தான் எடுத்துக்கணும். ஸோ அதனால் நாட் மோர் தென் 1 or 2. ஓகே. எப்படி இருக்கு? அந்த மொட்டு மாதிரி உள்ள இலையை சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், கசப்பு ரொம்ப இருக்காது. கொஞ்சம் கூட சாப்பிட்லாம். யூஸ்வலி அதோட சாறு குடித்தா கூட போதும். நல்லா சவைச்சிட்டு அதை ட்ரையாக துப்பிடலாம். இது வந்து ரொம்ப கசப்பு தன்மை இல்லாதனால நான் சாப்பிட்டேன்.
நாளைக்கு பார்க்கலாம். ஃபேட்டி ஆசிட்ஸ் ரிச் இதில் இருக்குது. ஃபேட்டி ஆசிட்ஸ்னால் ஒரு ஆசிடில் 2 ஆசிடில் 4 இருக்குது. லிசன் ஓலிக் ஆசிட், லினோனிக் ஆசிட், பாமெட்டிக் ஆசிட், ஸ்டீரிக் ஆசிட். ஓகேவா? ஸ்கின் கேர்லலாம் நம்ம பார்ப்போம்ல, அது நேச்சுரலாகவே இதில் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ தெரியுதா? ஸ்டீரிக் ஆசிட்னா இட் கேன் ஆல்சோ டிரைவ் ஃப்ரம் பிளான்ட். அதுதான். ஓகே, ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் கெரட்டனாய்ட்ஸ்ன்னு நம்ம சொல்வோம். அது வந்து முடிக்கு ரொம்ப நல்லது. அண்ட் விட்டமின் இ இது கூட நீமில் இருக்குது. ஸோ ஹவு குட் இட் இஸ் இல்லை? இப்போ பாருங்கள், ரொம்ப பேபி லீஃப் எடுத்திருக்கேன். ஸோ குட். ஸோ இது மட்டும் இல்லை, இதுக்கு நிறைய இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். ரீசர்ச் எல்லாமே கண்டுபிடிச்சிருக்காங்க. லைக் ஸோ மெனி குட்னஸ் இஸ் தேர். நம்ம சவுத்தில் வந்து எக்கச்சக்கமாக மரங்கள் இருக்குது, ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். பட் நார்த் நிறைய சைடில் இதுக்கு ஆக்சஸே கம்மி. நான் காஷ்மீர் போயிருக்கும்போது அவங்க மெயினாக சொன்னது, உங்ககிட்ட நீம் கோகோனட்லாம் இருக்குது, யூ ஸோ லக்கி அப்படின்னு சொல்லி. அது எல்லாமே அவங்களுக்கு தேவைப்படுது. அவங்கெல்லாம் அவ்வளோ எக்ஸ்பென்சிவாக மணி கொடுத்து வாங்குறாங்க. ஸோ நம்ம இங்கே இருந்துட்டு வை வி ஆர் நாட் யூஸிங்ன்றது என்னோட கேள்வி எப்போயுமே இருந்துகிட்டே இருக்குது. ஸோ யாரெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க, யூஸ் பண்ணலைன்னா ஜஸ்ட் யூஸ் இட். ஓகே, ஃபார்மிங்க்கெலாம் பூச்சிக்கொல்லிக்கு இந்த வேப்ப இலை எண்ணெயை வந்து கொஞ்சமாக டைல்யூட் பண்ணி ஊற்றுவாங்க. அண்ட் சின்ன பசங்களுக்கு கூட இதை நீங்கள் கொடுக்கலாம். கண்டிப்பாக பேரபிளாக இருக்காது, பட் இந்த இளம் இலையை கொடுங்க. இல்லை, இன்ஃப்ளமேட்ரி ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய இருக்குன்னு தெரியும், பட் என்னன்றது தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நியூரோ மஸ்குலர் பெயின், இந்த மூட்டு வலி, முழங்கால் வலி, உள்ள போன் ப்ராப்ளம், நர்வஸ் ப்ராப்ளம், நர்வ் ப்ராப்ளம் எல்லாத்துக்குமே இது சரி செய்யும். ஸோ இன்றைக்கி மார்னிங் ஜஸ்ட் லைக் தட் எந்திரிச்சு காலை கடன் முடிச்சுட்டு ஆல்மோஸ்ட் ஹாஃப் பாட்டில் தண்ணி குடிச்சிட்டு ஒன்று சாப்பிட்டேன். ட்ரஸ்ட் மீ, திஸ் இஸ் மஸ்ட் ஃபார் இம்யூன். கேன்சர் காசிங் செல்ஸை வந்து பிரேக் பண்ணக்கூடிய சக்தி இந்த நீமுக்கு இருக்குது. ஸோ நான் சாப்பிட்றது என்னோடய நியூட்ரிஷன்லாம் ப்ராப்பராக அப்சர்வ் ஆகணும், க்ளீன் கட் இருக்கணும். இந்த இடம் துவர்ப்பும் கசப்பும் இருக்காது. ஸோ ட்ரை திஸ். அண்ட் இந்த வீடியோ கொஞ்சமாவது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் அன்டில் தென், அன்புடன் பிரியா. பாய். இன்ஃப்ளமேட்ரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. தன்மை ஓகே.